வெல்கம் டு தமிழ் ஃபேமிலி இன் கனடா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வேன்கவரில் இன்றைக்கி ஸ்னோ விழுந்துருச்சு. அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோடய டயட் வந்து கண்டினியூஸாக வந்து போயிட்டு தான் இருக்குது. ஆனால் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டே 10 வரைக்கும் தான் இருக்கும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வீக் வந்து என்ன சாப்பிட்டோமோ அதே தான் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. செகண்ட் வீக், தேர்ட் வீக் அந்த டே 1 to 7 வரைக்கும் இருக்கிறது தான் அடுத்தடுத்து அப்படியே வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அந்த மாதிரி சாப்பிட்டா தான் வேகமாக வந்து வெயிட் வந்து குறையுமா, இல்லை நம்ம வந்து மாற்றி மாற்றி சாப்பிட்டோம் அப்படிங்கிறப்ப வந்து வேகமாக வந்து வெயிட் வந்து குறையாது, அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோ ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால தான் போட்டதே ஏன் போடணும் அப்படிங்கிறதுனால தான் டே 10ஓட ஸ்டாப் பண்ணிட்டேன். இனி அந்த ஃபுட்டில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் வீக் என்ன சாப்பிட்டுட்டு இருந்தேனோ அதே தான் வந்து நான் ரிப்பீட்டடாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்னோ வந்து பார்த்திங்கன்னா நேற்றே வர வேண்டியது, அதாவது February 1 வந்து ஸ்னோ இருக்குது அப்படிங்கிற வந்து வெதரில் வந்து போட்டிருந்தாங்க. வெதரில் போட்டால் கரெக்டாக அந்த டைம் வந்து ஸ்னோ வந்து வந்துடும். ஆனால் வந்து நேற்று வந்து ஸ்னோவே வரல, வெயில் தான் அடிச்சிட்டு இருந்துச்சு. வெதருமே அப்பப்போ செக் பண்ணுறப்ப அந்த ஸ்னோ வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. இன்றைக்கி வந்து ஸ்னோ வந்து போட்டிருந்தாங்க. அதனால் வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ டவுன் மால் வந்து போயிருந்தோம். எங்கே போகிறது அப்படின்னே தெரியல, இந்த குளிருக்கு எங்கே போகிறதுனே தெரியல. சரி சும்மா மாலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைனீஸ் நியூ இயர் வந்து போன வீக் வந்து இருந்திருக்கு போல். அது வந்து இந்த வீக்கெண்டில் வந்து அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து அந்த மாலில் வந்து அவங்களோட ட்ரெடிஷ்னல் இது மாதிரி அவங்க வந்து கெட்டப்லாம் போட்டுட்டு அந்த ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு அந்த மால் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை, புதுசாக ஒன்று பார்த்த மாதிரி ஒரு அனுபவம் வந்து கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்துட்டு நாங்கள் வந்து சும்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். ஆனால் இது வந்து எதிர்பார்க்காம பார்த்தது தான் இதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சும்மா அந்த மால் மட்டும் ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டோம். அன்னைக்கு வந்து ஸ்னோ வந்து இல்லை, ஃபுல்லாகவே வந்து ஸ்னோ இல்லை. மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு வந்து ஸ்னோ போட்டிருந்தாங்க. 6 மணிக்கே லைட்டாக வந்து விழுந்துச்சு. நான் எந்திரிச்சு பார்த்தேன், லைட்டாக வந்து விழுந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி போல் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்னோ வந்து விழுக ஆரம்பிச்சிருச்சு. சரி போய் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஃபுல்லாக வந்து ஸ்னோவாக இருந்துச்சு. அன்னைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்னோ விழுந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனால் வந்து கொஞ்சம் அந்த ஸ்னோ நின்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இருக்கிற ஸ்னோவில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அழகாக இருந்துச்சு. அந்த செடி மேலே விழுந்துட்டு அந்த பூலாம் இருந்துச்சு. ஒரே ஒரு ரோஸ் மட்டும் இருந்துச்சு. அந்த ரோஸ் மேலெல்லாம் வந்து ஸ்னோவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கட்டையில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா ஏதோ பார்ட்ரு போட்டிருந்த மாதிரி நல்லா ஸ்னோவாக நின்றுட்டு இருந்துச்சு. பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அது நல்லா எப்படி விழுகுதுன்னு பாருங்களேன். அது மேலே இருந்து அப்படியே நல்லா குட்டி குட்டியாக ஏதோ பால் மாதிரி அந்த நம்ம மழையில் விழுகும் இல்லைங்களா, அது மாதிரியே விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் இந்த ஓரத்தில் மட்டும் நின்றுட்டு அப்படியே வந்து வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே வந்து போயிட்டேன். ஜாக்கெட் மட்டும் தான் போட்டிருந்தேன், செருப்பு போட்டிருந்தேன். ஷூ பூட்ஸ் எதுவுமே போடவே இல்லை. அதனால் வந்து அந்த ஓரத்துலேயே நின்றுட்டு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்தேன். வந்து பார்க்குறப்போ வந்து நல்லா ஃபுல்லாக வந்து விழுந்துருந்துச்சு. அதுலேயும் பாருங்களேன், அதுலேயும் நாயெல்லாம் கூப்பிட்டுட்டு வாக்கிங் போயிட்டு தான் இருக்காங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு அது வந்து பழகிரும் போல். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இப்போ கொஞ்சம் ஓகே தான். ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ ரொம்ப குளிராக இருந்துச்சு. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்னோ விழுகுதுன்னா விழுகிறப்ப வந்து குளிரவே குளிராது. விழுந்து முடிச்சதுக்கப்புறம் அந்த காற்று அடிக்கும் பார்த்திங்களா, அந்த ஸ்னோவில் பட்டு அந்த காற்று வரப்போ தான் நம்மளுக்கு பயங்கரமாக வந்து குளிரும். இந்த டைம் வந்து இந்த ஸ்னோ விழுந்துட்டுருக்க டைம் வந்து குளிரவே குளிராது, நார்மலாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பவுல் வேறு எடுத்துகிட்டு போய் வச்சுருந்தேன், அதில் எவ்வளோ ஸ்னோ விழுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சும்மா அப்படியே கீழேயே போட்டு வந்துட்டேன். அப்புறம் இந்த கார் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்னோவாக இருந்துச்சு. ஏதோ பெட்ஷீட் போட்டு விட்டுருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஸ்னோவை எடுத்துகிட்டு சும்மா மேலே தூக்கி போட்டுட்டு விளையாண்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதுவுமே சும்மா எடுத்துகிட்டு சுவர்லெல்லாம் தூக்கி போட்டுட்டு விளையாண்டுட்டு இருந்தேன். என்ன பண்ணுறது, அதை வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது. ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப தாங்கிற நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு ஸ்னோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போல்லாம் ஸ்னோ பார்த்தாலே ரொம்ப கடுப்பாக இருக்குங்க. அது ஏன்டா வருது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா வெளியவும் போக முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. வீட்லையுமே எவ்வளோ நேரம் தான் சும்மாவே உட்காந்துட்டு இருக்க முடியும்.
கடுப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ புதுசாக பார்க்குறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வமாக எப்படா வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போல்லாம் ஏன்டா வருது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி போகிற அந்த பாதைலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்னோவில் ஃபுல்லாக அடைஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே இருந்ததையும் அப்படியே சும்மா வந்து அதில் ஃபுல்லாக எடுத்து தட்டி விட்டுட்டு சும்மா விளையாண்டுட்டு அது என்னமோ வெட்டி விடுற மாதிரி வெட்டி விட்டுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரோடு பாதை எது நடந்து போகிற பாதை, எது வண்டி போகிற பாதை எதுவுமே வந்து தெரியவே இல்லை. எல்லாமே வந்து ஒயிட்டாக ஸ்னோவாக தான் இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கார் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா போன வருஷம் ஸ்னோ விழுந்தப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து மூடி இருந்துச்சுங்க. சைடு எல்லாமே வந்து மூடி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கம்மி தான். இன்றைக்கி விழுந்த ஸ்னோ வந்து கம்மி தான். போன வருஷத்துக்கு கூட கம்பேர் பண்ணுறப்போ இந்த வருஷம் வந்து ரொம்ப கம்மி தான். அதுக்கப்புறம் அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா நான் இப்படி இந்த மாதிரி உள்ளே நான் இது பண்ணுறப்போ ஸ்னோக்குள்ளே இப்படி விடுறப்போ கை மேலே வரைக்குமே ஸ்னோ இருக்கும். ஆனால் இப்போ வந்து சும்மா கொஞ்சம் அந்த விரல் மட்டும்தான் உள்ளே போகுது, அந்த அளவுக்கு தான் இருக்குது. அதுக்கப்புறம் இதை சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நான் அடுத்த வருஷம் பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதையுமே வந்து சும்மா எடுத்து போட்டுட்டு இருந்தேன். இதை ஒரு டைம் 2 டைம் வேணும்னா வெறும் கையில் தொடுறதுக்கு நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே நம்ம கையில் அப்படியே ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ரெட் ஆகி அப்படியே ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி ஆகிடும். அப்போ வந்து நம்ம வந்து க்ளவுஸ் போட்டு அந்த மாதிரி தான் வந்து இது பண்ண முடியும். இந்த செடியிலலாம் பாருங்களேன், நல்லா அழகாக அந்த பச்சை, அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்னோ வந்து அங்கங்கே ஒயிட்டாக சூப்பராக இருந்துச்சு. இந்த பாதையெல்லாம் போன வருஷம் பார்த்திங்கன்னா அப்படியே நிறையா இருந்துச்சுங்க. நடக்கவே முடியாது. ஏதோ குழிக்குள்ளே அப்படியே புத்தக்க நடந்துட்டு வந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் கம்மி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் கூட இல்லைங்க, ஒரு மதியம் ஒரு 12-12:30 இருக்கும். அந்த டைமே பார்த்திங்கன்னா வெயிலுமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து உள்ளே போயிட்டு குழந்தைங்களையும் கொஞ்சம் கூப்பிட்டுட்டு வந்து கொஞ்சம் விளையாட விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து முன்னாடி அந்த கார்டன் ஏரியா இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து இந்த ஸ்டாச்சு வந்து இருக்கும். அது வந்து தொப்பி போட்ட மாதிரி தான் இருக்கும். அதுக்கு மேலே அந்த ஸ்னோ விழுந்து அது பார்த்திங்கன்னா அது இன்னொரு தொப்பி போட்ட மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்துட்டு அது மூஞ்சியெல்லாம் மூடி இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே எடுத்து விட்டுட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பவுல் தான் அங்கே கொண்டு வந்து வச்சுருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு அளவுக்கு வந்து நிறைஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 12:30 அந்த மாதிரி டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டயத்துலேயே கொஞ்சம் லைட்டாக வந்து வெயில் வந்துச்சு. நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து போயிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு மணிக்கிட்ட பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வெயிலுமே வந்து தெரிஞ்சிச்சு. மற்ற ப்ரொவின்ஸ் காட்டிலும் வேன்கோவரில் வந்து ரொம்பவே கம்மியாக தாங்க ஸ்னோ வந்து வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வின்டர் டைமில் ஒரு நாள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாள் அவ்வளோதாங்க ஸ்னோவே வரும். கண்டினியூஸாக வர மாதிரிலாம் வரவே வராது. இந்த டைமில் ரொம்பவே வந்து லேட்டாக வந்து வந்திருக்குங்க. ஃபஸ்ட்டெல்லாம் நவம்பர்லேயே வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக பிப்ரவரியில், அதாவது வின்டரே முடிய போகிற டயத்துக்கு வந்திருக்கு. ஃபைனலி வேன்கோவர்லேயுமே வந்து ஸ்னோ வந்துருச்சு. எல்லா ப்ரொவின்ஸ்லேயும் வந்த மாதிரி வேன்கோவர்லேயுமே வந்து ஸ்னோ விழுந்துருச்சு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.